பிரதமர் மோடி அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்த இந்த ஒரு விஷயம் தமிழர்களுக்கு ஒரு பெரிய பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். அந்த பாரம்பரியத்தை தூக்கி நிறுத்தும் வகையில அவர் வந்திருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே புகழ்ந்துட்டு இருக்காங்க, இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். சோ இப்ப இவர் வர்றதுனால என்ன இம்பாக்ட், அங்க எல்லாரும் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வராரு, வந்ததுக்கு அப்புறம் அங்க எழுச்சி நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, உண்மை தீபிகா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்கோர்ஸ் மகாபலிபுரம் அவர் வந்து சைனா அதிபரை கூட்டிட்டு வந்திருந்தாரு. சோ ரெண்டு பேருடைய சந்திப்பு அங்க ஒரு இடத்துல நடக்குது. ஆஃப்டர் அது முடியுது அப்படிங்கிறதுக்கு அப்புறம் திரும்பவும் அதிகமான ஹை கவுண்ட், முன்னாடி நிறைய ஃபாரினர்ஸ் மகாபலிபுரம் வந்து விசிட் பண்ணிட்டு போறது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். பட் பிரதமர் மோடி அவர்கள் அங்க விசிட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா இன்னும் அதிக அளவிலான கூட்டம், இப்ப வருது ஒரு 2 மடங்கு வராங்க அப்படின்னா அதை விட இன்னும் ஒரு 4-5 மடங்கு அதிகமான ஃபாரினர்ஸும் நிறைய பீப்புள்ஸும் வெளி மாநிலங்கள்ல இருந்தோ வெளிநாடுகள்ல இருந்தோ வந்து விசிட் பண்ணிட்டு போறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சோ இந்த மாதிரி இவர் வந்து நிறைய பிளேசஸை சூஸ் பண்ணி மேபி போலாம். ஆனா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களுடைய மிக மிக பாரம்பரியமான தமிழர்களுடைய அடையாளமான கங்கை கொண்ட சோழபுரம் இந்த கோவிலுக்கு இவர் வராரு, வந்து இவர் வழிபாடுறாரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சூப்பரான ஒரு விஷயம் தான். ஏன்னா இது வரைக்கும் எவ்வளவோ பிரதமர்கள் இந்தியாவில் இருந்திருக்காங்க, எல்லாருமே வந்து இந்த மாதிரி தமிழ் கலாச்சாரங்களை மதிச்சு இந்த மாதிரி கோவில்களுக்கெல்லாம் வந்து இவங்களுடைய பெருமை இது அப்படிங்கறத எடுத்துக்காட்டி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டா ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு ரேஷியோ தான். அந்த வகையில இப்ப நரேந்திர மோடி அவர்கள் இங்க விசிட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஸ்டாம்பாவும் இருக்கும். இதே விஷயத்த அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப ஏர்போர்ட் அப்படின்னு ஆரம்பிச்சு அதுல என்னென்ன வசதிகள்லாம் செய்ய முடியும், இன்னும் எந்த அளவுக்கு அதிகமான வேலைப்பாடுகளை செய்ய முடியும் அப்படிங்கிறத யோசிப்பாங்க. அண்ட் எல்லா இடங்கள்லயும் வந்து இதுக்கப்புறம் இந்த கடையாகட்டும், அந்த ஒரு மால் வர வைக்கிறதாகட்டும், எல்லாத்தையுமே வந்து வேற மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வருவாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இங்க விசிட் பண்ண போற பீப்புள்ஸ்னுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்க போது, இவங்களுடைய வாழ்வாதாரங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரேஞ்சுக்கு போக போகுது அப்படிங்கறத சொல்றாரு. அங்க இருந்த அர்ச்சகர்கள், கோவில்ல வேலை பார்க்கறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களே வந்து ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. இப்ப இவர் வராரு அப்படிங்கிற ஒரு டேட்டை கொடுத்ததுக்கு அப்புறமா இங்க எப்பவுமே வர பீப்புள்ஸ் இருப்பாங்க இல்லையா, பக்தர்கள் எப்பவுமே வருவாங்கல்ல, அவங்கள தாண்டி இன்னும் 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 அதிக அளவிலான மக்கள் அங்க குவிய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. சோ இவ்வளவு பேர் அங்க வந்து விசிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி. அப்படிங்கும் போது இவர் வரதுக்கு முன்னாடியே இப்படின்னா வந்துட்டு போயிட்டாருன்னா, பிரதமர் மோடி அவர்கள் இங்க வந்து விசிட் பண்ணிருக்காரு, இந்த பிளேசஸ் சுத்தி பார்த்திருக்காரு, பிரதமரே வந்திருக்காரு அப்படிங்கிறது. அண்ட் இன்னொரு விஷயம் நோட் பண்ணுங்க, இந்த ஒரு விஷயம் லைக் நம்மளுடைய டேக் என்ன இன்னைக்கான ஒரு ஹெட்லைன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சோழ தேசத்துல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விசிட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு. இதே விஷயம் ஒரு ஒரு ஸ்டேட்ஸ்லயும் இதே விஷயம் நம்மளுடைய இந்தியா ஃபுல்லா இருக்காங்க இல்லையா, ஸோ டோட்டலா எல்லா மக்களுக்கும் இது வந்து ஒரு பெரிய ஹெட்லைனாவே இருக்கும். இந்த மாதிரி தமிழகத்துல இருக்கிற இந்த கோவிலுக்கு அவர் போயிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ இதனுடைய சிறப்புகள் அந்த ஒரு மீடியாஸ்ல எல்லா நேஷனல் மீடியாஸ்லயும் வந்து பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணப்படும். பட் இதனோட ரீச் எங்க அப்படிங்கறத யோசிச்சு பாத்தீங்களா? நம்ம சும்மா ஒரு விளம்பரம் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, அது எப்படி இருக்கும், ஒரு பெரிய இப்போ ஒரு நல்ல டெலிவிஷன் வச்சுப்போமே, அதுல வந்து ஒரு சீரியலுக்கு நடுவில் ஒரு ஆடு கொடுக்கணும் அப்படின்னாவே அவ்வளோ செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. இது செல்ஃப் ப்ரமோஷன் மாதிரி, நம்மளுடைய அடையாளம், நம்மளுடைய பாரம்பரியம் எல்லாமே நம்மளுக்கு தெரியும், எல்லாமே கரெக்ட் தான். பட் அது வந்து நல்லா எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படின்னா இதுவும் சூப்பரான ஒரு ஐடியா இல்லைன்ற மாதிரி நமக்குள்ள ஒரு பாசிட்டிவா நம்ம நினைச்சுக்க வேண்டியதான். ஸோ இதோட இம்பாக்ட் அண்ட் அந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறதுடைய க்ரோத் ஷார்ட்டா பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கிறது அங்க இருக்கிற எல்லாரும் சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. வெயிட் பண்ணுவோம் எந்த அளவுக்கு ஒரு ரீச் வரப்போகுது அப்படிங்கிறத. ஸோ இப்போ வந்து எடப்பாடியாரை பத்தி, ஸ்டாலின் அவர்களை பத்தி இதெல்லாம் வந்து அண்ணாமலை சொல்லியிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அந்த விஷயங்கள் பத்தி, அவங்கள பத்தி அப்படிங்கறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிரதமர் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, அங்க என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு குட்டி எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ இங்க வந்திருக்காரு. ஓகேவா? இப்போ அண்ணாமலையுடைய வேலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வர பிரதமர் அவர்களுக்கான முன்னேற்பாடுகள், அந்த கோவிலுடைய சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஃபுல் அனாலிசிஸ் இவர் கையில இருக்கு. ஸோ இவர் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல பிரஸ் எல்லாம் போறாங்க. அண்ணாமலை இருக்கிறாரு அப்படின்னா தானே ஓடிடுவாங்க இல்லையா? அண்ணாமலை அவர்கள் கிட்ட இந்த மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கணும், வந்திருக்கணும், பிரதமரை வந்து அவங்க வெல்கம் பண்ணியிருக்கணும், பட் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அவர் எவ்வளவு சூசகமா அதை வந்து கையாளுறாருன்னு யோசிச்சு பாருங்களேன். அவர் சொல்றாரு, அவர் வந்து இப்போ வந்திருக்கணும், அவர் வந்து இவரை வெல்கம் பண்ணியிருக்கணும், ஆனா அவரால் வர முடியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, எங்களுக்கும் ரொம்ப வருத்தம் தான், சீக்கிரமா அவர் ரெக்கவர் ஆயிட்டு வந்துடணும் அப்படிங்கறத நாங்க எல்லாருமே வேண்டிட்டு இருக்கோம், சீக்கிரம் அவர் வந்துடணும் அப்படிங்கிறாரு. அது கூட ஒரு விஷயம் சொல்றாரு. ஸோ ரீசெண்டா இதுக்கு முன்னாடி கூட பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வந்தாரு, ராமநாதபுரம் விசிட் பண்ணியிருந்தாரு. அந்த நேரத்திலயும் அவர் இல்ல, அவர் வரல, ஊட்டிக்கு போயிருந்தாரு. சரி, அதெல்லாம் பத்தி நம்ம ரொம்ப பேச வேண்டாம். பட் இந்த நேரத்துல அவர் இருந்திருக்கலாம், ஆனா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, இது வந்து கரெக்டான
சுச்சுவேஷன் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு. சோ இவர் சொல்ற விஷயம் 100% உண்மை. போன டைம் பிரதமர் மோடி அவர்கள் வராரு, இப்போ நம்ம வீட்டுக்கே ஒருத்தவங்க வராங்க, அதுவும் இந்தியாவுல அவரு தான் ஒரு நம்மளுக்கு எல்லாம் எல்லாருக்குமே வந்து ஃபண்ட் கொடுக்கறதுல இருந்து டோட்டலா ஒரு பிளேஸ்ல ஒரு பொசிஷன். நான் வந்து இவருன்னு சொல்ல வரல, நீ உடனே வந்து நீங்க ஆரம்பிச்சிருவீங்க அந்த பிஜேபி சப்போர்ட்டரா என்னவோ சொல்லுவீங்க, எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு புரியலைனாலும் நடந்திருக்கிறத நான் சொல்றேன், கேட்கறது உங்களுடைய இஷ்டம். சோ இப்போ வந்து அவரு ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்காரு. சோ நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஒருத்தவங்க நம்மளுக்காக நம்மளுடைய பிளேஸ்க்கு நம்ம அவங்க கிட்ட போக போறது இல்லை, பட் சுச்சுவேஷன் வந்தா போறாங்க, அதை நீங்களும் பார்த்திருப்பீங்க. பட் அவங்க வராங்க அப்படிங்கும் போது அங்க வெல்கம் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல நம்ம கட்டாயமா இருக்கும். அதுதான் நம்மளோட தமிழர் பாரம்பரியம், நம்ம கலாச்சாரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. பட் அந்த சுச்சுவேஷன்ல அவர் அங்க இருக்காரு. எடப்பாடி தரப்புல இருந்து எல்லாரும் போறாங்க. இவங்க எல்லாம் போகும்போது அவர் வந்து ஊட்டியில போய் இருந்துட்டு என்ன பேசுறாரு, ஸ்பீச் கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த மாதிரி எடப்பாடியார் வந்து இப்ப போய் அங்க மனு கொடுக்க முடியுமா, கூட்டணி ஏன் வைக்கிறாங்க, எதுக்கு வைக்கிறாங்க, இதுக்கப்புறம் வந்து நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அவங்களால சொல்ல முடியுமா, அவங்களால பண்ணி காமிக்க முடியுமா, அவங்க வந்து நீங்க அவங்க கூட கூட்டணி வரணும் அப்படின்னா நீட்டை ரத்து பண்ணணும் பண்ணுவீங்களான்னு சொல்லி அவங்க செய்வாங்களான்னு டோட்டலா அந்த விஷயத்தையே மாத்தி விட்டாரு. அவர் அங்க இருந்திருக்க வேண்டியது. பட் இன்னைக்கு தேதியில அவருக்கு உடம்பு சரியில்லைன்றத அவங்க ரொம்ப பெருந்தன்மையா சொன்னாலும், அன்னைக்கு வந்திருந்தாருன்னா இது வந்து ரொம்ப பெருந்தன்மையாவே நடந்து உண்மையான விஷயமாவே இருந்திருக்கும். பட் அவர் அன்னைக்கு விசிட் பண்ணாத காரணம் இன்னைக்கு வேணும்னு இருந்திருக்கலாம். இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும். சரி, ஓகே, அதுதான் வந்து உண்மையான ஒரு விஷயமாவும் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இவங்களுடைய கூட்டணி வந்து என்னன்னு நினைக்கிறீங்க, இது வந்து ஃபுல்லா அரசியல் ரீதியான ஒரு கூட்டணி சந்திப்பு அப்படின்னு கூட சொல்றாங்களே, உண்மையா அப்படிங்கிற ஒரு கேள்வி அண்ணாமலையை நோக்கி எடப்பாடிய வச்சு வருது. ஸோ இதுல இருந்தும் அவர் எஸ்கேப் ஆயிடுவாரு, இவர் பதில் சொல்ல மாட்டாரேன்னு நினைச்சோம். அப்கோர்ஸ் அதுதான் நடந்தது. அவர் வந்து நயினா நாகேந்திரன் அண்ணன் அண்ட் முக்கியமான ஆட்கள் எல்லாரும் வந்து பிரதமரை வரவேற்கிறதுக்காக போயிருக்காங்க. சோ அவங்க கிட்டதான் இதெல்லாம் கேட்கணும், எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, என்னுடைய வேலை இதை நீட் பண்ணி எல்லாத்தையுமே வந்து பார்த்து வைக்க சொன்னாங்க, நான் பண்ணிட்டு இருக்கேன், ஒருத்தவங்களுக்கு ஒரு வேலை அவங்க பார்த்துப்பாங்க, எனக்கு தெரியாதுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி நான் ரொம்ப பேசினா நல்லா இருக்காதுங்கண்ணா அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாரு. ஃபைனலி அவரு இப்போ முடிஞ்சிருச்சு இந்த பிரஸ் மீட் அப்படின்னா, நெக்ஸ்ட் இவரை பார்த்திருப்பாங்க. இவர் வந்து ஏதாவது ஸ்பீச் கொடுக்கும் போது அண்ணாமலை பத்தி ஏதாவது இல்ல ஸ்டேஜ்ல அவர் உட்காரும் போதோ, அவரு இப்ப எப்படி அமித்ஷா அவர்கள் மதுரையில அண்ணாமலையுடைய பவரை பார்த்தாரு, லைக் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு மீட்டிங்ல அண்ணாமலையுடைய பேரை சொல்லும் போது திரும்பவும் அதே பவர் அங்க நிலவச்சுன்னா வேற மாதிரி ஒரு தரமான சம்பவம் அண்ணாமலைக்கு காத்துட்டு இருக்குன்றதை நம்மளே டிசைட் பண்ணிக்கணும். பாமகல அன்புமணி ராமதாஸும் வந்து திமுகவுக்கு எதிராக கொடியை தூக்க ஆரம்பிச்சுட்டாரு, பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சுட்டாரு, எங்களுடைய ஆட்சி வரணும் அப்படிங்கறத ரொம்ப முனைப்பா வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில இவங்க எடப்பாடியார் ஆகட்டும், இவராகட்டும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இத்தனை வருஷம் என்ன பண்ணீங்கன்றத சொல்றாங்க. சோ உதயநிதி இதை பார்த்துட்டு கோவப்படுறாரு. இதற்கான ஒரு பதில் இவர்கிட்ட கேட்கும் போது சொல்றாரு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், பாமக தலைவரும் வந்து அவங்களை திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கறதுல எல்லாருமே வந்து முனைப்போட வேலை செய்யறது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம் தான். அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய சாதனைகள் என்ன அப்படிங்கறத அவங்களும் வந்து நான் 4 வருட காலம் இதை பண்ணிருக்கேன் அப்படின்றத அவங்க சொன்னாதானே தெரியும். இல்ல முதலமைச்சர் ஐயா வந்து இது வரைக்கும் 511 தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு, அது எது நிறைவேற்றப்பட்டது எது நிறைவேற்றல அப்படிங்கறத அவர் தெளிவுபட ஒரு காகிதத்துல எழுதி கொடுத்தாரு அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். ஹாஸ்பிட்டல் இருந்து வந்ததுக்கு அப்புறம் அதை பண்ணுவாரு நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரியும் அண்ணாமலை சொல்லியிருந்தாரு. பட் அது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா தெரியல. சோ இப்ப பாமகல இருந்து அன்புமணி அவர்கள் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு, அந்த பொன்னேரி ஆறு இருக்கு இல்லையா, அதை வந்து ஏரியை வந்து தூர் வரணும், அதுக்கான ஒரு ஃபண்டை வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க, பட் இது பத்தாது, இன்னும் மேல் முறையீடு பண்ணி நீங்க வந்து பிரதமர் கிட்ட இருந்து கேட்டு வாங்குங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொல்லியிருந்தாரு. சோ இதை வந்து அண்ணாமலை கிட்ட கொண்டு போகப்படுது. அவர் சொல்ற ஒரு விஷயம், நாங்க வந்து ஒரு 3 கோரிக்கையை வந்து பாஜக தரப்புல இருந்து வைக்க போறோம். முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும் போது, கோவிலுடைய வெளிப்புற மதில் சுவர் அது வந்து கொஞ்சம் இடிக்கப்பட்டெல்லாம் இருக்கு, அது வந்து நல்லா முன்னாடி இருந்த மாதிரி கம்பீரமா எடுத்து நிக்க வைக்கணும், அதுக்கு நிறைய செலவாகும் இல்லையா. சோ இவர் பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த ஒரு வேலை எங்களுக்காக நீங்க செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்க போறோம் அப்படிங்கிறாங்க. ஏர்போர்ட் கூட பாரம்பரியமாவே எப்படி இருக்குமோ அதே மாதிரி சூப்பரா தூத்துக்குடியில மெயின்டைன் பண்றாங்க, வேற மாதிரி இருக்கு. அண்ட் ராஜேந்திர சோழன் அவர்களுடைய சிலையை வந்து வைக்கணும், அதுக்கு எவ்வளோ, ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு கட்டியிருக்காரு, அவருடைய சிலை அங்க நிறுவப்படணும் அப்படிங்கறதுக்கான ஒரு கோரிக்கை நாங்க வைப்போம். அண்ட் பொன்னேரி ஏரியை பத்தி கண்டிப்பா நாங்க வந்து அந்த இஷ்யூவும் நாங்க சொல்லுவோம்.
மாநில அரசு கூட மத்திய அரசும் இதை சேர்ந்து செய்யணும். ஸோ கண்டிப்பா எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க பண்றோம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ பிரகதீஸ்வரர் டெம்பிளுக்கு இவர் வந்து போகணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அவர் இறங்குறாரு, தனியா ஒரு ஹெலிகாப்டர் வந்து இறங்குறாரு. அந்த பிளேஸ்ல இருந்து கிட்டத்தட்ட அந்த கோவில் போற பிளேஸ் வரைக்கும் ரோடு ஷோ கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் அளவுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நடந்து போறாரு. நடந்து இல்ல இந்த கார்ல போறாரு, கையசிச்சுக்கிட்டு மக்கள் எல்லாரையும் பாக்குறாரு. பயங்கர இந்துவா அங்க பாஜகவினுடைய தொண்டர்கள், நிருபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைவரும் மக்கள்ல இருந்து எல்லாரும் வந்து ஆரவாரமா கையசிச்சிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் பார்க்கும்போது சூப்பராகவும் இருந்துச்சு. 3 சூப்பரான விஷயங்கள் ஒரே நாள்ல. ஆடி திருவாதிரை விழா ஒண்ணு, ராஜேந்திர சோழன் அவர்களுடைய பிறந்த நாள் ஒண்ணு, 1000வது ஆண்டு திறப்பு விழா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த கட்டட பணிகள்லாம் நடந்து முடிஞ்சிச்சு இல்லையா? அந்த விழா, அந்த கட்டடம் ஆரம்பிச்சு. ஸோ இந்த மாதிரி மொத்தம் 3 சிறப்பான நாட்களும் ஒரே நாள்ல ரொம்ப ரொம்ப மிக அளவுல பிரம்மாண்டமா வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த திருவாதிரை விழாவினுடைய இசை விழாவுக்காக ஓகேவா, இதுக்காக இசைஞானி இளையராஜா அவர்கள் சிம்போனி இசை நிகழ்ச்சியோட அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பிரதமர் வந்துட்டாரு அப்படின்னா சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அண்ட் பூரண கும்ப மரியாதை கொடுத்து அவருக்கான எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணியிருக்காங்க. இவரும் பிரதமர் அவர்களும் வரும்போதே தமிழனுடைய உடை, பாரம்பரிய உடை அணிஞ்சுக்கிட்டு வேஷ்டி சட்டெல்லாம் போட்டுக்கிட்டு தான் அங்க வந்து வந்திருக்காரு, மக்களையும் பாக்குறாரு. சோ இவர் வந்து பிரகதீஸ்வரருக்கு தீபாராதனை காமிக்கிற மாதிரியான ஒரு காட்சிகளும் அங்க வெளியாயிருக்கு. சோ அவரே தான் காமிச்சிருக்காரு. சாமி அந்த அளவுக்கு பக்தியா வந்து கும்பிட்டுருக்காரு. அந்த ஒரு விஷயங்கள்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு. பொன்னேரியில இருக்கிற ஹெலிபேட்ல இருந்து கிட்டத்தட்ட பிரகதீஸ்வரர் டெம்பிள் வரைக்குமே 8 கிலோமீட்டரும் அவர் வந்து ரோட் ஷோ அப்படின்றது தான் அங்க சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா மக்கள் நான் வந்து ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும், எல்லாரையும் பார்க்க முடியும் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா அவர் இருந்திருக்காரு. சோழர்களுடைய ஒரு பெருமைகளையுமே பாத்தீங்கன்னா பார்வையிட்டு இருக்காரு பிரதமர் மோடி அப்படிங்கிற அந்த ஒரு கூடுதல் தகவலையும் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. சோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அதர் ஸ்டேட்ல இருந்து ஒருத்தவங்க நம்மளுடைய பாரம்பரியத்தை எல்லாம் பாக்குறாங்க, அதுவும் ஒரு நல்ல கிரேட்ல இருக்கிற ஒரு பர்சன் பாக்குறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு எவ்வளவு சூப்பரான விஷயம். அதுவும் வந்து புகழ்றாங்கல்ல, இதெல்லாம் சூப்பர் அப்படின்னு. நம்ம ஒரு சமையல் பண்றோம், வெளியில இருந்து வந்து வேற ஒரு கல்ச்சர்ல இருக்கிறவங்க நம்மளத பார்த்துட்டு சூப்பரா இருக்கு, இந்த மாதிரி இதெல்லாம் நாங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹாப்பி இருக்கும் இல்லையா? அதே மாதிரியான ஒரு சந்தோஷம் கன்ஃபார்மா இந்த ஒரு விஷயத்துல எல்லாருக்குமே இருக்கும். இது நம்மளுடைய ப்ரைட், நம்மளது மட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு நம்மளுக்கு பெருமை ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருந்தாலும் வேற ஒரு மாநிலங்கள்ல இருந்து வந்து நம்மளுடைய பெருமையை அடையாளப்படுத்தி சூப்பர் அப்படின்னு சொல்ற அந்த விஷயமும் அவங்க நெகிழ்ச்சி ஆகிற அந்த விஷயத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பெருமை இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணதான் தெரியும். அந்த மாதிரி ஒரு விஷயங்களை எல்லாருமே வந்து இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் அப்டேட் என்ன வருது அப்படிங்கறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ இபிஎஸ் வந்து ஓபிஎஸ் இவங்கெல்லாம் போய் அவரை சந்திச்சாங்களா, சந்திச்சு என்ன மனு கொடுத்துருக்காங்க, மனுவில் அவங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சூப்பரா கவர் பண்றேன். அதை மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்றும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. தேங்க்யூ so much for watching this video. Bye.